நம்ம இப்போ வரைக்கும் இந்த காயில் இந்த மாதிரி டிஷ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கடுகு சீரகம் தாளிச்சுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனேயே தேங்காய் வந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு மெல்லிசாக நீல வாக்கில் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்குங்க. இது ரொம்ப பொரியக்கூடாது, ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதும். வதக்கினதுக்கப்புறம் இந்த அரவையை நம்ம போடுறோம். இது என்ன அப்படின்னா, ஒரு 10-12 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவு கரகரப்பானோடனே இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நைஸாக அரைக்காமல் ஒரு திருப்பி எடுத்துருங்க. அதை இதில் போட்டு நல்லா பரட்டிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து வாழைக்காய். இந்த வாழைக்காவை நம்ம வேக வச்சுருக்கோம். ரொம்ப வேக வைக்கணும், லைட்டாக வெந்தால் போதும். மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ அதில் கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாழைக்காவும் வெந்து தான் இருக்குது. ஸோ இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா பரட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பிரண்டு சூப்பராக வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம். இது வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் வாழைக்காய் மெழுக்கு விரட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.